தேவ சமூகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தேவன் முதலாவது எதை படைத்தார்? முதலாவது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், முதல் வசனம் சொல்லுது இல்லையா? சரி, இப்போ பாருங்க, மனிதனை படைக்கிற போது முதலாவது மண்ணை எடுத்து என்ன பண்ணியாச்சு? படைச்சாச்சு. ரெண்டாவது அதை எதனால் நிரப்பினாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தினால் அதை நிரப்பினார். தேவன் எப்பவுமே இந்த பேட்டர்ன் வந்து கடைபிடிப்பார். முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா அதற்கான விஷயத்தை முதல்ல உருவாக்குவார். இப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா முதல்ல பாத்திரம் தேவையோ, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான இடம் தேவை இல்லையா? அப்ப முதல்ல என்ன பண்ணார்? ஒரு சரீரத்தை உண்டு பண்ண பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அதுக்குள்ள ஊதினார். உதாரணத்துக்கு எல்லா படைப்புமே இப்படிதான். முதல் நாள் எதை படைத்தார்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. முதல் நாள் வெளிச்சத்தை படைச்சார் இல்லையா? இரண்டாவது நாள் எதை படைத்தார்? 1:6 வாசிங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். அப்ப ஜலத்திலிருந்து ஜலம், தண்ணீரையும் படைத்தார், ஆகாய விரிவையும் படைத்தார். என்ன படைத்தாரு? ஜலத்திலிருந்து ஜலம் வரட்டும் சொல்லிட்டார், தண்ணி சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன சொன்ன? ஆகாய விரிவுன்னு சொன்ன. ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். அப்ப முதல் நாள் வெளிச்சம், இரண்டாவது நாள் தண்ணீரும் வானமும் இல்லையா? தண்ணீரும் ஆகாய விரிவும். மூணாவது நாள் என்ன படைச்சாரு? வெட்டாந்தரை வந்து உண்டாச்சு, அதுக்கு பூமி என்று சொல்லி பேரிட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதோட நிறுத்திக்கல, அங்கேயே என்ன ஆயிடுச்சு? புல் பூண்டுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு இல்லையா? 3 நாட்கள் அவர் செய்தது என்ன தெரியுமா? 3 நாட்கள் அவர் செய்தது என்னது? அதற்கான இடத்தை உருவாக்கியது. எதற்கான இடத்தை? வெளிச்சங்கிற ஒரு பெரும் இடத்தை உருவாக்கினார். வெளிச்சங்கிற பெரும் இடத்தை உருவாக்கியாச்சு. ரெண்டாவது நாள் தண்ணீருங்கிற இடத்தை உருவாக்கினார், ஆகாயம் என்கிற இடத்தை உருவாக்கினார். மூணாவது நாள் என்ன பண்ணாரு? பூமி என்கிற இடத்தை உருவாக்கினார், அதுல மரங்கள் எல்லாம் உண்டு பண்ணியாச்சு. நாலாவது நாள் இருக்குல்ல, 1வது நாளுக்கு வேலை பார்த்தார். 1வது நாளுக்கு என்ன? வெளிச்சத்தை உண்டாக்கிட்டாரு. இனி இந்த வெளிச்சத்தை எதனால நிரப்பினாரு? சூரியனால, சந்திரனால, நட்சத்திரனால நிரப்பி விட்டார். வழக்கமா நீங்க என்ன சொல்லுவீங்க? சூரியன் இருந்தாதான் வெளிச்சம் வரும். அது உங்க ஊரு, அது உங்க தியரி. இவர் என்னது? முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அந்த வெளிச்சத்தை யாரு கொடுக்கணும்? ரெண்டாவது தான் உருவாக்கு. வெளிச்சத்திற்கான இடத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ள என்ன கொடுத்தாரு? சூரியன் நீ போ, சந்திரன் நீ போ, இன்னிலிருந்து வெளிச்சம் கொடுப்ப. நட்சத்திரம் நீ போ, இன்னிலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளிச்சம் கொடுப்பீங்க. அடுத்தது என்னது? ரெண்டாவது நாள் என்ன உண்டாக்குனாருன்னு சொன்னோம்? தண்ணீரையும் ஆகாய விரிவையும். அப்ப அப்படி 5வது நாள் என்ன உருவாக்கி இருப்பார் நினைக்கிறீங்க? இந்த ஆகாயத்தில் என்ன பறக்கணும்? பறவைகள் பறக்கணும். பறவைகளை உண்டாக்கினார். இந்த தண்ணியில் என்ன வேணும்? மீன்கள் வேணும். மீன்களை உருவாக்கினார். அப்ப முதல்ல இடத்தை உருவாக்கிறாரு, அப்புறம் தான் அதில் வாழக்கூடியவர்கள் என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. அதே மாதிரி 3வது நாள் என்னது? பூமியையும் அதுல மரங்கள் வந்துருச்சு. இப்ப இந்த பூமியில் 6வது நாள் அவர் எதை உண்டாக்குனாரு? மிருகங்கள் எல்லாம் உண்டாக்குனார் இல்லையா? பூமியில வாழக்கூடிய மிருகங்களை உண்டாக்குனார். அப்புறம் 6வது நாள் மனிதனையும் உண்டாக்குனார். இதுதான் என்னது? அதோட பேட்டர்ன். முதல்ல எப்படின்னா, தேவன் ஒரு இடத்தை உண்டாக்குவார். அது வெளிச்சமா இருக்கலாம், அது ஆகாயமா இருக்கலாம், அது தண்ணீரா இருக்கலாம், அது நிலமா இருக்கலாம். இந்த இடங்களை உருவாக்கிட்டு அதை நிரப்ப ஆரம்பிப்பார். 6 நாட்கள்ல 3 நாள் தேவனே அதை தான் பண்ணார்னா, நீங்க இடத்தை உருவாக்காம அதை நிரப்புவாரா? இப்ப இடத்தை உருவாக்குவதான் முதல்ல. மண்ணை எடுத்து முதல்ல என்ன பண்ணணும்? மனிதனை உண்டு பண்ணணும். அப்புறம் தான் ஜீவ சுவாசத்தை ஊதுவார். இந்த உலகத்தில் முதல்ல ஒரு பிண்டம் வந்துருது, அப்புறம் தான் தேவன் என்ன பண்றாரு? அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு செய்கிறார். இப்போ உங்களுடைய கரங்களில் என்ன இருக்கு? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் இருக்கு. வெளிச்சத்தை உண்டாக்குறதுனால சூரியன், சந்திரன், நட்சத்திரம் வந்துச்சு. வெளிச்சம் உண்டாக்கலன்னா இதெல்லாம் வந்திருக்குமா? அப்போ அதற்கான இடம் இருக்கா? அதான் கேள்வி. உங்கள்கிட்ட இடம் இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறாரு. ஆசீர்வாதத்திற்கான இடத்தை நீங்க உருவாக்கிட்டீங்களா? தேவன் சபையில் என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார் இல்லையா? ஆனால் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? தாவீது என்ன பண்ணணும்? ஆலயத்தை கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். சாலமோன் ஆலயத்தை கட்டணும். அப்பதான் தேவன் வருவார் இல்லையா? அப்ப தேவன் வர தயாரா இருக்கிறாரு. இடத்தை கட்ட நீங்க தயாரா இருக்கிறீங்களா? இது என்ன ஆலயம்னு சொன்னாரு. உங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் தேவன் வெளிப்பட அவர் தயாரா இருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய ஆலயமா இருக்குதா? அது நிரம்பி இருக்குதுன்னா தேவன் உள்ள வர முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தேவன் தங்கக்கூடிய ஸ்தலமா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது.